வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட், இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணலாம், லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 30 ஏப்ரல் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் காற்று குவிதல் காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் கேரளா, கர்நாடகா மற்றும் தென் தமிழகம் பகுதிகள் மற்றும் வட ஆந்திர பகுதிகளில் நம்ம வெப்பச்சலன இடிமலை பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த காற்றின் திசை வேறுபாடு ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய இந்த கிராஸ் வெஸ்டரியல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேற்கு திசை காற்றினுடைய தாக்கம் அந்தமான் பகுதிகளில் நம்ம நல்லா பார்க்க முடிகிறது. மேக குவியல்களும் இந்த பக்கம் நீங்கள் சேட்டலைட் பிக்சரை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஒரு மெல்லிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அந்தமானுக்கு மேலே நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ அதன் காரணமாக இருக்கப்படக்கூடிய இந்த காற்று காரணமாக பல அந்த வங்கக்கடல் பகுதிகளில் அடர்ந்த மேக குவியல்களையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்தமான் பகுதிகளில் இன்று கனமழை பதிவாகிட்டு இருக்குது. அது தொடரும் அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்க்கலாம். வட ஆந்திர பகுதிகளில் காற்று குவிதல் காரணமாக இன்று கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காற்று மெல்ல மெல்ல மாறுவதனால தமிழகத்தில் படிப்படியாக இன்று முதல் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. வட உட்புற மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கொங்கு பகுதிகள் மற்றும் தென் தமிழகத்தின் பல பகுதிகளில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி வரையும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 38 முதல் 40 டிகிரி வரையும் இந்த பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். சென்னை உள்பட பல பகுதிகளில் 36 முதல் 38 டிகிரி வரையிலுமான வெப்பநிலை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் ராயலசீமா, கர்நாடகா, கல்யாண கர்நாடகா உட்புற பகுதிகளாகட்டும், மத்திய இந்தியா மற்றும் ராஜஸ்தான் வட மாநிலங்கள்லேயும் வெப்பத்தின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்க தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளும், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், தேனி, கம்பம், போடிநாயக்கனூர், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசானது முதல் மிதமான மழையும், நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழையையும் நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் கொடைக்கானல், வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கேரளாவில் பெரும்பாலான பகுதிகள் இடுக்கி, பத்தனம்திட்டா, கொல்லம், திருவனந்தபுரம், அல்லப்பி, கோட்டயம் மற்றும் எர்ணாகுளம், திரிசூர் ஆகிய பகுதிகளில் நம்ம இன்றைக்கி மிதமானது முதல் கனமழையை எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம், வயநாடு மற்றும் மலப்புரம் மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை பதிவாகும். வட கேரள பகுதிகள், காசர்கோடு, கண்ணூர் மாவட்டத்தில் இன்றைக்கி பரவலாக கனமழை பதிவாகும். உடுப்பி, மங்களூரு, தட்சிண கர்நாடகா, ஷிமோகா, உடுப்பி ஆகிய பகுதிகளிலையும் பரவலாக இன்று இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழையை எதிர்பார்க்கலாம். மற்ற உட்புற கர்நாடக பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் பெங்களூரு உள்பட லேசானது முதல் மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். வட ஆந்திர கடலோர பகுதிகள், விஜயவாடா முதல் விஜயநகரம், ஸ்ரீகாகுளம் வரையிலும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய சில பகுதிகளில் கனமழையையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹைதராபாத் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் நம்ம மிதமான மழையை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைய வானிலை எதிர்பார்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பல புரிதல்களை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கு வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய், see you, have a nice day.